என்னாச்சு அனு? போனவனை இன்னுமே காணோமே. ஒருவேளை கவின் மாப்பிள்ள வரலன்னு சொல்லியிருப்பாரோ? ஆமா, எனக்கு மட்டும்தான் எல்லாம் இப்படியே நடக்கும். இவர் வேற போனவரை இன்னும் காணோம். இவருக்கு இதெல்லாம் தேவையா? எதுக்கு போகணும்? கவின் அண்ணா, வாங்க அண்ணா. உங்களை கூப்பிட்டு அவர் வந்தாரு, அவரை காணோம். சொல்றமா ராதா? மாப்பிள்ள, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? அனு மட்டும் இங்க தனியா இருக்கான்ட்டு உங்களுக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? பாப்பா எங்க? தூங்கிட்டு இருக்கா. இப்ப எதுக்கு தேவையில்லாம இங்க நின்று கூட்டம் போட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நீங்க எல்லாரும் போங்க, அனு கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அப்படி என்ன பேச போறீங்க அனு கிட்ட? பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிட்டு. ஆமா, வினோத் எங்க? இதுக்கு தான் சொன்னேன், இந்த நேரத்துல அவரை அனுப்ப வேணான்னு. எங்க நீங்க என் பேச்ச கேட்டீங்க? ஏ ராதா, என்ன பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளையை கூப்பிடறதுக்காண்டி தானே அனுப்புனேன். அவன் அப்படி எங்க தொலைஞ்சு போயிட போறான்? சின்ன குழந்தையா, எப்படின்னாலும் தேடி வருவான் வீட்டுக்கு. ஆமா, உங்களுக்கு முக்கியம் இல்ல. உங்க பொண்ணு நல்லா இருந்தா போதும். யாரு எக்கெடு கெட்டு போனா உங்களுக்கு என்னவா? ஆனா நான் அப்படி இருக்க முடியாதுல்ல. அவர் என் ஹஸ்பண்ட். ஆமா ஆமா, இப்பதான் இவளுக்கு எல்லாம் தெரியும். நான் அனு கிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க. என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? எதுவும் கிடையாது. இவ்வளோ நேரம் என்னை காக்க வச்சு எனக்கு கஷ்டப்படுத்தணும் நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. என்கிட்ட பேசுறதுக்கு இனி எதுவும் கிடையாது. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. அண்ணி, அதான் அண்ணன் வந்தாச்சுல, அப்புறம் ஏன் தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்கீங்க? சும்மாவே லேட் ஆயிட்டு இருக்கு. போய் தூங்குற வேலையை பாருங்க. அனு, மாப்பிள்ள, என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்னா புரியலையா? இவங்க என்னோட அம்மா. அது எனக்கு புரியுது. அவங்கள ஏன் அங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்னோட அம்மா இனிமே என் கூட தான் இருக்க போறாங்க, அதனாலதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ள, அம்மா கொஞ்சம் நீ போறியா? இல்ல அனு, நீ கொஞ்சம் போ, நான் பாத்துக்கிறேன் என்ன பிரச்சனைன்ட்டு. ஏ ராதா, வாடி இப்படி. ஊன நம்மளதான் அலட்டுவாங்க, ஈஸியான பேரு கிடைச்சு போச்சுன்ட்டு. அனு, இங்க பாரு, கவின் கூட தேவையில்லாம சண்டை போடாத, புரியுதா? கவின் நான் இங்க இருந்தாதான் அவனும் இங்க இருப்பேன்னு சொல்றான். அதனாலதான் ஒரு 2-3 நாளைக்கு இங்க இருந்துட்டு போயிடலான்னு வந்திருக்கேன். நீ தேவையில்லாம அவன்கிட்ட இதெல்லாம் பேசி சண்டை பிடிக்காத. நான் இதுக்கத்தை சண்டை பிடிக்க போறேன்? நீங்க வீட்டை தர மாதிரி வருவீங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்து இருப்பீங்க, உங்க ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவீங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. புதுசா ஏதாவது நான் யோசிச்சாப்ல என்ன நடக்க போகுது? இதுக்கு நான் அங்கேயே இருந்திருக்கலாமே. அம்மா நீங்க வாங்க, உங்க ரூமை காட்டுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியும் கவின், நான் பாத்துக்கிறேன். இந்த வீட்டை என்ன நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? நீங்க 2 பேரும் முதல்ல சண்டை போடாம இருங்க. பாப்பாவை தூங்க வச்சியா? ஏன் அனு, உன்னதானே கேக்குறேன். ஏய், ஒன்னதானே கேக்குறாங்க. சரி, அவ ஏதோ கோபமா இருக்கான்னு நினைக்க. காலையில பேசிக்கலாம், இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம், புரியுதா? சம்பந்தியமா வேற இருக்காங்க, தேவையில்லாம ஏதாவது சண்டை போட்டுறாத, புரியுதாடா கவின்? சரிம்மா. லைஃப்ல நான் ஆசைப்பட்டது என்னதான் நடந்திருக்கு இது நடக்கிறதுக்கு? எனக்கு தான் நல்லா தெரியுமே. நான் எது கேட்டாலும் சரி, அதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு, இல்லைன்னா முடியாது. இதான் எல்லாம் உங்க ஃபேமிலி தானே உங்களுக்கு முக்கியம். இவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், வந்து கூட நிக்கணுமென்ட்டு கொஞ்சமாச்சும் அக்கறை இருந்திருக்கா? என்ன இது? வீடு தான் முக்கியம், வீடு தான் முக்கியவங்க எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிடுறாங்க? பேசாம வீட்டோட இருக்க வேண்டினே நாங்களா கேட்டோம்? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அதான் வந்தாச்சுல. வந்தாச்சுன்னா நீங்க மட்டுமா வந்திருக்கீங்க? உங்க அம்மாவையும் சேர்த்துல கூட்டிட்டு வந்திருக்கீங்க, 1ஆம் கிளாஸ் பாப்பா மாதிரி. நீ என்ன சொன்ன? தனி வீட்டுல இருக்கணும்னு தானே சொன்ன, அம்மா இல்லாம இருக்கணும்னு நான் சொன்னேன். ஏன் கவின், புத்தி கொஞ்சமாவது இருக்கா? தனி வீட்டுல நம்ம 2 பேரும் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். நீங்க என்னன்னு பார்த்தா உங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இங்க பாரு அனு, உன் பேச்சு எனக்கு சுத்தமா பிடிக்க கிடையாது. இப்ப கூட அம்மா வற்புறுத்ததுனால தான் நான் இங்க வந்தேன். எனக்கு இங்க வந்து தனி வீட்டுல இருக்கணுங்கிற ஆசைலாம் கிடையாது, பாத்துக்கோ. ஆமா ஆமா, வேற என்னதான் உங்களுக்கு ஆசை இருந்திருக்கு? நான் ஏதாவது கேட்டாலும் அதை நிறைவேற்றி தர்றது ஒண்ணு கூட கிடையாது. எல்லாமே உங்க இஷ்டப்படியும் உங்க அம்மா இஷ்டப்படியும் உங்க வீட்டு இஷ்டப்படி தான் நடக்கும். இப்பதானே அம்மா சொல்லிட்டு போனாங்க சண்டை எதுவும் போட வேணான்ட்டு. அம்மா கடைசி வரை என் கூட தான் இருப்பாங்க. உனக்கு ஓகேனா இந்த வீட்டுல இருக்கலாம், உனக்கு அப்படி பிடிக்கலன்னா அந்த வீட்டுக்கு போயிடலாம், ஓகேயா? என்ன கவின் நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? நான் இதுவும் நினைக்கலையே, நீ தான் தேவையில்லாத நினைச்ச அதை இதை பண்ணி இப்படி ஒரு நிலைமையில வந்து நிறுத்தி இருக்க. எது நான் நிறுத்துறேனா? அத்தை தானே எனக்கு இந்த வீட்டை தந்தாங்க. இந்த வீட்டுல போய் நீ கவின் பாப்பா 3 பேர் இருந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இப்ப எதிரால அத்தையும் இங்க வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அங்க பூமாரியை தனியா விட்டுட்டு என்ன வந்து இங்க டார்ச்சர் பண்ணணும் அவங்களுக்கு, அதானே முக்கியம். எங்க அம்மாலாம் டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க, நீ தான் அப்படியெல்லாம் நினைப்ப. ஆமா அதானே, எனக்கு நல்லா தெரியுமே. நீ இப்படியே பேசிட்டு இரு, எனக்கு தூக்கம் ரொம்ப வருது, நான் தூங்க போறேன். என்ன பிறவியோ தெரியல, நம்ம மட்டும் ஏதாவது நினைச்சா அது நடக்கவே மாட்டேங்குதே. இந்த பூமாரி ஒரு திட்டம் போட்டு அமெரிக்காக்கு போனா, என்ன அழகா பிளான் போட்டு போனா, யாராச்சும் தடுக்க முடிஞ்சுதா? அவ இஷ்டத்துக்கு தான் நடந்துகிட்டு இருக்கா. அவளை மட்டும் யாரும் சொல்ல மாட்டேங்காங்க. அப்ப மட்டும் இவங்க அம்மாவை அனுப்பி வைக்க வேண்டியன, கூடவே போங்கன்ட்டு. இப்ப இங்க மட்டும் அனுப்பி வைக்கணுமா? தனியா இருக்கலாம் நினைச்சது இப்படி ஒரு பிரச்சனையா?
இதுக்கு பேசாம அந்த வீட்ல இருந்திருக்கலாமே, இங்க எதுக்கு வரணுமா? காலையில எஞ்சோடனே சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம்னு சொன்னாரு. இன்னும் இந்த மனுஷன் எங்க தான் போனாரு? இன்னும் எவ்வளவு நேரம் தான் இந்த அணு அன்னைக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கணும்னு எனக்கு தெரியலையே. காலையில இருந்து வேலை ஏவிட்டே தான் இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியல. இதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுன்ட்டு கடுப்பாயிட்டு இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு போறதா. இனிமே எப்ப கூப்பிட்டாலும் சரி என் வாயில இருந்து வர்ற வார்த்தை முடியாதுன்னு மட்டும்தான். என்னன்னாலும் வினோத் கிட்ட சொல்லி நடத்தியெல்லாம் நினைக்கிறாங்க. இனி முடியாது. நேற்று என்னமோ ஐயோ பவன் தான் வந்தேன். அத்தையும் இங்க இருக்காங்களே, 1-2 வேலை பார்க்கணுமேன்ட்டு. இனி யார் கூப்பிட்டாலும் வர்றதா ஐடியா கிடையாதுப்பா. ராதா, அம்மா வாங்கம்மா, டீ ஏதாவது தரவா, குடிக்கிறீங்களா? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இப்பதானே தூங்கி எஞ்ச. நீ சீக்கிரமாவே எஞ்சிட்டியோ? நல்லா குளிச்சுலாம் ரெடி ஆயிட்டியே? ஆமாம்மா, எப்பவுமே சீக்கிரமா எஞ்சிருவேன்ல, அத மாதிரியே இன்னைக்கு எஞ்சிட்டேன். நீங்க இன்னும் எந்திரிக்கல. நேற்று ரொம்ப டயர்டோ? ஏற்கனவே மிட் நைட் லேட்டா தானே வந்தீங்க. ஆமா ராதா, இந்த அணு ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. எனக்கே மண்டை குழம்புது. மலர்விழியம்மா, அண்ணாணி தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம்னா நீங்களும் எதுக்கு அதுக்கு சரின்னு சொன்னீங்க? அப்படியெல்லாம் தனியெல்லாம் போக விட முடியாது, எல்லாரும் இந்த வீட்லயே தான் இருக்கணும்ட்டு அவங்க கிட்ட நீங்க சொல்லியிருக்கலாம்ல. நீங்க சொல்லியிருந்தா அவங்க கண்டிப்பா சரின்னு தான் சொல்லியிருப்பாங்க. சேச்சா, அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவ தனியா இருக்கணும்னு தானே ஆசைப்படுறா. இருந்து பார்க்கட்டுமே. வீட்லயே ஒரு வேலை பார்க்க மாட்டா. தனியா வந்து இருந்து பார்த்தா தானே தெரியுது வீட்டுல எவ்வளவு வேலை இருக்குன்ட்டு. அது என்னமோ கரெக்ட் தான். ஆனா கவினனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையே. விருப்பம் இல்லாததை நீங்க செய்யக்கூடாதுல்ல, அதான் சொல்றேன். விருப்பம் இல்லதா இருந்தாலும் என்ன பண்றது? அவ வேற பிரைவசியா இருக்கணும்னு சொல்லிட்டா. அவ பிரைவசில நம்ம குறுக்கிடக்கூடாதுல்ல, அதான் தனியா இருக்கட்டும்னு நினைச்சேன். இப்போ கவின் என்னன்னு பார்த்தா நானும் இங்கே தான் இருக்கணும்னு ஒத்த கால நிக்கா. ஆனா எனக்கு அந்த வீட்டை விட்டுட்டு இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு மனசே வராது, பாத்துக்கு வராதா? அது என்னமோ கரெக்டு தான். ஆனா எதுல கொண்டு இது முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா நீ எப்படிதான் தனியா மேனேஜ் பண்ண போறாங்களோ ஆச்சரியமா தான் இருக்கு. அத அவ ஆசைப்பட்டதானே ராதா, இருக்கட்டுமே. நம்ம எதுக்கு கட்டாயப்படுத்தணும் அவளை? அவ பேசாம எவ்வளவு நாளைக்கு ஆசைப்பட்டாலும் தனியாவே இருக்கட்டும். இருந்து எல்லா வேலையும் அவளே பார்க்கட்டுமே. குழந்தையும் பார்த்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அவளுக்கு தான் தெரியலையே. தனியா இருக்கணும்னு நினைக்கிறா. இருந்து பார்க்கட்டும். நீ இருந்து சாப்பிட்டு போ, சரியா ராதா? உடனே கிளம்பிடாத. ஐயோ மலர்விழியம்மா, நான் உடனே கிளம்ப போறேன். இங்கே இருந்தோம்னா வேலை அவ்வளவுதான், மண்டை பிச்சிரும். என்னாச்சுமா ராதா, உனக்கு வேலை அதிகமா இருக்கோ? நான் வேணா ஏதாவது வேலை பார்க்கட்டுமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே பாத்துக்கிடுறேன். இருந்தாலும் நான் காலையில கிளம்புறதா தான் இருக்கேன். ஏமா இருந்துட்டு நாளைக்கு போயேன்? இருக்கட்டும், வேணாம். அங்க வீடும் அப்படியே போட்ட மாதிரி வந்திருக்கு. அத்தை வேற இன்னைக்கு என் கூட வர்றாங்களா இல்லன்னு தெரியல. அதனாலதான் யோசிக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு கிளம்ப பாப்பு. மலர்விழியம்மா, அங்க வீடு அப்படியே இருக்குல்ல, இல்லாட்டாச்சும் இருப்பேன். சரிம்மா, உனக்கு எது வசதியோ அப்படியே பண்ணு, சரியா? சரி. உங்களுக்கு நான் இப்ப டீ போட்டு எடுத்துட்டு வர்றேன், சரியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இப்பதானே உனக்கு வேலை அதிகமா இருக்குன்னு. மலர்விழியம்மா, சில பேருக்கு பண்றது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப வேலை அதிகமா இருந்தாலும் சரி, அதிகம் இல்லாட்டாலும் சரி, அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கல நம்ம உடம்புல ஒரு எனர்ஜியும் வந்துடும். ஆனா சில பேருக்கு பண்ணி கொடுக்கறது சுத்தமா பிடிக்காது. அவங்களுக்கு ஏன்டா பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நான் சொன்னேன். உங்களை போய் நான் அப்படிலாம் நினைப்பேனா? உங்களுக்கு நான் இப்பவே ஒரு ஸ்ட்ராங்கா டீ போட்டு எடுத்துட்டு வர்றேன். நீ யாரை சொல்றேன்னு எனக்கு நல்லா புரியுது. சரி போ, போய் எடுத்துட்டு வா.